ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஞ்சை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஃப்ரைட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிக்கனை ஃப்ரை பண்ணி கிரேவி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 8 பீசஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நான் வச்சிடுறேன். கோழிக்கு ரொம்ப மசாலா போடக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ இந்த கோழியை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுனால இதுக்கு லைட்டாக தான் மசாலா போடணும். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது. 1/2 மணி நேரம் கழித்து இதே மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் பொரிச்சா போதும். கோழி ரொம்ப வெந்துடக்கூடாது, லேசாக வேகட்டும். இதே மாதிரி வெந்தால் போதும். இப்போ மிச்சம் இருக்கிற கோழியை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்படி பேஸ்ட் ஆக்கி போட்டால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பேஸ்ட் ஆயிடும். இப்போ ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கோழி பொரிச்ச எண்ணெயில் தான் கிரேவி செய்யணும். எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, இப்போ நட்சத்திரப்பூ, ஏலக்காய், கிளாம்பரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்டா லீஃபையும் சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் வதக்கிடலாம். அப்படியே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். இப்போ 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு, இந்த மிளகா வாசம் போன பிறகு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். அப்படி 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட்டு, அதை இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுறேன். இப்படி இதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோழியை இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துடுறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். அப்போ தான் கிரேவி பதத்துக்கு இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
கோழிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி கீரை கொஞ்சம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் எப்போதுமே கிரேவி இப்படி தான் செய்வேன். கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி கூட இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.